Okay, let's start with the story. I'm Mr. A, and there's another guy who's my friend. He's Mr. B. Okay, so we both are rich people. I have some amount of money which I come to India and I see people here, and I want to, make India a better place. So I come here directly and I do some investments in India directly. Okay, wow. And there's my friend who comes to India. He sees he studies India, what's going on in India and all that, and he wants to invest some money in India. So he gives out money in stocks and shares and all that. He wants to invest in stocks and shares. So பட் ஹீ டசன்ட் டூ இட் த வே ஐ டூ. நான் இங்கே வந்துட்டு நான் ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் நான் வைக்கிறேன், நான் கார் மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அ பிஸ்னஸ். ஓகேவா? அண்ட் அதே இது இஃப் ஹீஸ் கோன் டூ இட் த்ரூ ஸ்டாக்ஸ், that is also going to help Indian economy and all that. So welcome to Money World. This is FII versus FDI. What I am doing is FDI. அதாவது டைரெக்டாக இங்கே நான் ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஒன்று வச்சுட்டு அங்கேருந்து நான் இப்போது லெட்ஸ் சே மாருதி சுசுகி மாதிரியோ இல்லை ஃபோர்ட் மாதிரியோ ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஐ ரன் இட் ஃபார் அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே எனக்கு 2 or 3 years ஆகும். இட்ஸ் அ ஸ்லோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது டக்குன்னுலாம் நடக்காது. இது நடந்ததுக்கப்புறம் அது மார்க்கெட்டில் சேல்ஸ்னு ஒன்று வரும். இட்ஸ் அ வெரி ஸ்லோ ப்ராசஸ். மார்க்கெட்டை பிடிக்கணும் அண்ட் ஆல் தட். இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். அது டக்குன்னு நடக்காது. அன்டில் அண்ட் அன்லெஸ் ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மனி. ஸோ ஜஸ்ட் சேயிங். ஸோ அப்படி பண்ணால் இது பூம் ஆகும். பூம் ஆகும்போது என்ன ஆகுனா இந்தியன் எக்கானமி வில் ஆட்டோமேட்டிக்கலி கோ அப் அ லிட்டில். ஸோ ஒரு ஃபாரினர் இங்கே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதனால் எங்கள் எக்கானமி பெருசாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே இது இஃப் ஹீ டஸ் தட், ஹீஸ் அ கம்பெனி. ஒரு தனி மனுஷன் 500 கோடி 600 கோடி செலவு பண்ண முடியாது. ஹீ மஸ்ட் ஹாவ் அ கம்பெனி டு டூ தட். ஸோ லெட்ஸ் சே இஸ் அன் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. நான் அப்புறமா ஏஎம்சினா என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன். அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஓகே, he has an asset management company. He wants to invest in India அப்படின்னா he buys shares, he buys stocks, he buys everything whatever he wants அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவும் it will help in booming the economy when he buys it. இப்போ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து எங்களுக்கு இது வேண்டாம், we don't want to be here anymore அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவனுக்கு அது டக்குன்னு முடிஞ்சிடும். ஹார்ட் பண்ணி டக்குன்னு எல்லாமே ப்ராசஸ் ஓவர் ஆகிடும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செல் ஷேர்ஸ். 1 கிளிக்கில் எல்லாமே செல் ஆகிடும். பட் எனக்கு இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். நான் பீப்புளை ஃபயர் பண்ணணும், அந்த ரா மெட்டீரியல்ஸ் உள்ள வர்றது எல்லாத்தையுமே கட் பண்ணணும், அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வேறு ஒருத்தருக்கு விற்கணும். எவ்வளோ ஸ்லோவாக உள்ளே வந்தனோ அவ்வளோ ஸ்லோவாக வெளியே போக வேண்டியதாக இருக்கும். எனக்கு foreign direct investment and he is a foreign institutional investment. ஸோ எஃப்டிஐயில் பெருசாக இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. பட் எஃப்ஐஐஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எஃப்ஐஐயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, I'll talk about asset management company. அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனினா என்னன்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். ஏன்னா ஐம் நாட் ப்ரொமோட்டிங் மை வீடியோஸ். நான் ஏன் ஒரு சில விஷயம் சொல்கிறேன்றது இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும். ஐ ஸ்டார்டட் வித் இன்ஃப்ளேஷன். ஓகேவா? ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் ஐ டிட் இட் ஆன் பர்பஸ்லி. அது பேசிக்காக எல்லாத்தையும் கொண்டு வந்தக்கப்புறம் இங்கே பார்க்கும்போது இட் வில் பி ஓகே, இதுக்காக தான் இது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் எஃப்ஐஐஸ் அண்ட் ஏஎம்சி டு ஜஸ்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா
ஏஎம்சினா இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம வச்சுருக்கோங்க, நம்ம வாங்குகிறோம். சரி, நிஃப்டி 50 ஒன்று வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து நிறையா பேங்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த நிஃப்டி 50 வாங்கலாம், ஏ வாங்கலாம், பி வாங்கலாம், சி வாங்கலாம். நிஃப்டி 50லேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ எது வேணாலும் வாங்கலாம். அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஏஎம்சி, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. தி மேனேஜ் அவர் அசெட்ஸ், அவ்வளோதான். ஸோ அது ஒன்று இருக்குது. அண்டு ஏஎம்சி இல்லாமல் எனி ஒன் கேன் பி எஃப்ஐஎஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு சொன்னேன்ல. ஸோ எனி ஒன் கேன் பினா லைக் ஏஎம்சி ஒன்று. இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ், கோல்ட்மேன் சாக்ஸு, இந்த வெல்ஸ் ஃபார்கோவும் வெல்ஸ் ஃபார்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு தான். ஆமாம். அண்ட் திஸ் அதர் கை ஃபேமஸ் பிளாக் ராக்கு. பிளாக் ராக் ஏஎம்சின்னு நினைக்கிறேன். பிளாக் ராக் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், பிளாக் ராக் இஸ் ஏஎம்சி. வெல்ஸ் ஃபார்கோ இவன், அப்புறம் இன்னொருத்தன் வருவான், ஜேபி மார்கன் சேஸ் ஒன்று. அண்டு ஸோ இந்த மாதிரி கோல்ட்மேன் சாக்ஸு, ஜேபி மார்கன் சேஸ், இவங்க எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ். அண்ட் ஏஎம்சி வந்து பிளாக் ராக்கு, வேன்கார்டு, இவங்க ரெண்டு பேரும். அண்ட் இஃப் பாசிபிள் பிளாக் ராக்கோட கேஸ் ஸ்டடி போய் பாருங்கள். பிளாக் ராக் பற்றி அது எப்படி வந்துச்சு, அவன் எத்தனை கம்பெனியை ஹோல்ட் பண்ணுறான், இதெல்லாமே போனஸ் ஸ்டெப்ஸ். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா யூ வில் லிட்ரலி கம் டு நோ ஹவு மணி ஒர்க்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கும். ஸோ இவங்க வந்து 500 crores 600 crores ஒரே இதில் அடிப்பாங்க. ஒன் ஷாட்டில் அப்படியே ஃபுல்லாக எக்கனாமி உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அது நிறைய வர மாதிரி இருக்கும். பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால், ஏதோ ஒரு லெட்ஸே இப்போது வேலைச்சேரியில் ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னா, ஒரு டைமில் வந்து இங்கே வந்து ஃபீனிக்ஸ் இருக்குது, இங்கே வந்து இவ்வளோ கடைங்க இருக்குது, இவ்வளோ இது இருக்குது, இங்கே இந்த லேண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2020 அந்த டைமில், சரி 2020 வேணாம், ஒரு 2016 அந்த டைமில் வந்து ஓகே வேலைச்சேரியில் வந்து ஒரு லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் உள்ளே வந்து வாங்குவாங்க. பட் ஒரு ஃப்ளட் வந்து ஹிட் ஆகும். ஒரு 2018 2019 ஒரு ஃப்ளட் ஹிட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், இங்கே எதுக்குப்பா வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீப்புளுக்கு அந்த லேண்டு மேலே இருக்க நம்பிக்கை தான் அந்த வேல்யூ வந்து கூட்டும். ஸோ அண்ட் அந்த ட்ரஸ்ட்டு மட்டும் இல்லாமல் அந்த டிமாண்டும் அந்த வேல்யூவை வந்து கூட்டும். ஸோ இதே வந்து அந்த ட்ரஸ்ட்டு போயிடுச்சு அண்ட் டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னா அந்த காசும் கம்மியாகிட்டே வரும் ஒன் பை ஒன். ஸோ அதே தான் இங்கேயும். இஃப் பிளாக் ராக் டிசைட்ஸ் டு எனக்கு இது மேலே நம்பிக்கை இருக்குது, நான் இங்கே உள்ளே போடுறேன்னு சொன்னால், நல்ல சுச்சுவேஷன் இருக்குது, நல்லா இருக்குன்னா, ஹில் கம் அண்ட் ஹில் இன்வெஸ்ட் அண்ட் ஹில் ஹோல்ட் இட் ஃபார் சம் டைம், ப்ராஃபிட் வந்துடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இல்லை ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ எக்கனாமிக் டவுன் டர்ன் நடக்குது, சம்திங் அண்ட் ஹிஸ் ட்ரஸ்ட் இஸ் லாஸ்ட் அப்படின்னா he again pulls back. That doesn't mean that he lost his full trust and all. He can, திருப்பி அந்த ட்ரஸ்ட் வரலாம், வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம், அப்போ அந்த ட்ரஸ்ட் பண்ணலாம், அப்போ திருப்பி உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக உள்ளே வெளியேன்னு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து வரும்போது, ஆனால் இப்போது 800 கோடிக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா, 800 கோடி அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னா, அடுத்த வாட்டி அவன் 800 கோடி தான் பண்ணணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது. திஸ் டிசைட்ஸ் இந்தியாஸ் கரன்சி. இப்போ எஃப்டிஐயாக இருக்கட்டும், எஃப்ஐஐயாக இருக்கட்டும், கான்ட்ரிபியூட் பண்ணாலுமே அந்த கரன்சி கன்வர்ஷன் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகும். இப்போ ஏன் இவங்க வெளியே எடுத்தாங்க, என்ன ரீசன் சொல்லி பார்க்கும்போது அந்த யூஎஸ் டாலர் கூட பெக் ஆகிடும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து யூஎஸ் டாலர் கூட தான் பெக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஜாஸ்தி ஆகுது, இது கம்மியாகுது அப்படின்ற மாதிரி அந்த இதில் வந்து பார்க்கும்போது மறுபடியும் அந்த ஸ்கேல் எடுப்பாங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு
திஸ் இஸ் யூனோ 83 ருபீஸ் இப்போதைக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா திடீர்னு ஃபுல்லாக எடுத்துட்டாங்கன்னா 84 அப்படின்ற மாதிரி தான், 84 85 அந்த மாதிரி ஆகும். சம்டைம்ஸ் அதிகமாக நிறைய பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மேலேயும் போக சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் சொல்லணும்னு நினச்சது. அண்ட் அகெயின் ஐம் சேயிங், இதை ஏன்டா சொன்னேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். பட் அதான் ஐம் நாட் ஹியர் டு டெல் பீப்புள் ஹவு டு இன்வெஸ்ட் ஆர் ஹவு எப்படி சொல்கிறது, ஐ வாண்ட் டு நோ வாட்ஸ் ஹேப்பன் அப்படின்றது தான். என்ன சொல்கிறது, let's say okay, let's say காஸ்ட்டாகவே ஒரு இதாக எடுத்துப்போமே, இவன் வந்து கீழ் ஜாதி இவன் மேல் ஜாதின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அது தப்பு. அண்டு இந்த மாதிரி நிறைய ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் தப்பு. எந்த ஒரு இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்ஸ் தப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரையுமே ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஆனால் பணத்தில் மட்டும் யாருமே அப்படி சொல்லவே மாட்டாங்க. அது ஏன்னே எனக்கு தெரியாது. இன்னை வரைக்குமே அந்த டாப்பிக்கே வராது. எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, எல்லாருமே ஈக்குவல்னு சொல்லி சொல்லும்போது அது எல்லா விஷயத்துலையுமே அப்ளை ஆகணும் இல்லை. ஆனால் அது பணத்தில் மட்டும் அப்ளை ஆகாது, எப்பயுமே அப்ளை ஆகாது. நீயே சம்பாதிச்சு மேலே வா, நீயே படி, நீயே அந்த அதை வந்து அப்படி தான் திருப்புவானுங்களே தவிர அது ஹோல் மைண்ட் செட்டாக அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் எந்த ஒரு ஒன்றுக்கு தப்புனா அது எல்லாத்துக்குமே அந்த டிஸ்கிரிமினேஷன் தப்பு தானே. எனக்கு அந்த ஒரு கேள்வி வந்து எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ எனக்கு இந்த கேள்வியை வந்து நான் ஒரு மாதிரி தீனி போட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த தீனி என்னன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே வரேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றியும் எஸ், அண்ட் ஹவு மனி ஒர்க்ஸ் இன் த வேர்ல்ட், that is also something which I try to talk about. But the main thing is, இப்போ I want everyone to be same, அவ்வளோதான். அதுதான், that's what I'm trying to do with my channel. And how is it only some people are rich and all that அப்படின்றதும் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. Like I wanted to do about a video which says, let's say அதான் இப்போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் they are very rich in India அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். there are only 10 to 20 people who are rich in India அப்படின்ற மாதிரினா மிச்சம் அத்தனை லட்சம் பேர் இருக்காங்களா, அவங்களாம் என்ன ஆனாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ அண்ட் அவ்வளோ இருக்குன்னா they can give out இல்லையா, they can give outன்றது கூட இல்லை. why is it favoring them, why is it அவங்கள்கிட்ட மட்டும் எப்படி போகுது, அவங்க எப்படி அதை பண்ணுறாங்க அப்படின்றது. I'll make it a video after some time. I have to go through a lot of it, and this doesn't exist in one country, this doesn't exist in only India, it exists everywhere. And to me, yes, டிஸ்கிரிமினேஷன் ஒரு இடத்துல தப்புன்னா அது எல்லா இடத்துலையுமே அது தப்பு தான். அது ஒரு இண்டிவிஜுவலோட ஃபால்ட்டுன்னு சொல்லி எப்படி ஆகும்னு எனக்கு தெரியல. அவன் பணக்கார வீட்டில் பிறந்ததுனால அவன் வந்து பணம் சம்பாதிக்கவே கூடாதுன்னு அர்த்தம் ஆகாதுல்ல. நீ சம்பாதி, ஆனால் உன்னோட ஜென்ரேஷன் தான் அப்படி வரும் அப்படின்னு சொன்னால், ஒரு மலை மேலே இருக்கும், அந்த டாப்பில் யார் பிறக்கிறானோ அவன் வந்து அடுத்தது வந்து வேறு ஏதோ ஒரு புது மலையை கட்டுவான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது கீழே அவன் வந்து மேலேயே வர முடியாது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கீழேருந்து மேலே தான் வருவான். அதுக்கப்புறம் தான் அந்த மலையை இது பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். ரொம்ப அன்ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதுதான், அந்த அன்ஈக்குவல்னஸ் எனக்கு பிடிக்கல. ஸோ that's what I'm feeding and that's what I'm trying to find the answer about. இது நீ சொல்லிக்கடா, கிரிஞ்சு பூமி என்ன வேணால் சொல்லிக்கடா, எனக்கு இதுதான்டா. அதான், that's it, bye.